அக்கிரமம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? கிரமம் தப்புனா அதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். சரி, கிரமம்னா என்ன? நம்ம ஆட்களுக்கு அதுவும் தெரியாது. கிரமம்னா ஒரு ஒழுங்கு, இப்படித்தான் இருக்கணும், நம்ம வீட்டு எல்லக்கல் இவ்வளவுதான், ஒரு அடி தள்ளி போட்டா அதுக்கு பேர் என்னது? அக்கிரமம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்காங்களே, கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு பதிலா விக்கிரகங்களை ஆராதிச்சாங்க, அக்கிரமம். களவு செய்யாதிருப்பாயானா செஞ்சான், அக்கிரமம். பொய் சொல்லாதன்னா சொன்னான், அக்கிரமம். கர்த்தர் போட்டிருந்த அந்த லிஸ்ட், அந்த கிரமத்தை மாத்தி நடந்ததுனால கர்த்தர் அவர்களை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுத்தார். நல்ல கவனிங்க. சில நேரங்களில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏன் எனக்கு இந்த அவமானம் வெட்கம் வந்தது, கர்த்தரே சில சமயத்தில் பிடிச்சி ஒப்பு கொடுப்பார். எதுக்குன்னா, நீ கிரமம் தப்பி நடந்ததுனால. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணும்னா என்ன செய்யணும்? வரணும். கிரமம் தப்பி நடந்தா என்னதான் நடக்கும்? வெட்கம் தான் வரும்.